நம்ம கண்டிப்பாக அந்த கோச்சிங் கிளாஸ் ஹெட்டுக்கு தாங்க இந்த இடத்துல நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு 10 ஓட்டுகள் வருதுன்னா அந்த கோச்சிங் கிளாஸ் பண்ண விஷயம் 100 ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. உண்மையாங்க வாக்குகள் குவிந்திருக்கு. என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா காலாபாலாலாம் நல்ல மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அவர் சாங் பாடுறதுல கூட கிண்டல் கேலி. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா மாயா தான் ஜெயிக்க போகிறாங்க, நமக்கு எதுவும் செய்வாங்க அப்படின்ட்டு. ஐயோயோ கனவுலா நீ அப்பாவியானா? சரி அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அந்த இடத்துலையும் மனநோக வச்சாங்கங்க. இதை வந்து மணி ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி, அர்ச்சனா, ஸ்கூல் சுரேஷ், தினேஷ், விஷ்ணு, ரவீனா இவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்குற அந்த காட்சிகளை பார்க்குறோம். அதாவது கடைசி நாள் வரைக்கும் அதாவது இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சிங்க அர்ச்சனாவை வந்து காலி பண்ணிட்டா. அதாவது இவங்களுடைய எண்ணம் என்னென்னா அந்த பொண்ணு வாக் அவுட் பண்ணணும், வெளில போயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அது எப்படி நடக்கும்? இப்போ எல்லோரும் பரபரப்பாக காத்துக்கிட்டு இருக்கிறது அடுத்த எவிக்ஷன் எப்போ தானே. அந்த தகவல் வந்து வருமா என்னங்கிறது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்தில் அர்ச்சனா வின்னர், மணி ரன்னர் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான். பார்ப்போம் அந்த மாயா எவிக்ஷன் நடக்கும்னு பார்த்தோம், நடக்கவே இல்லை. 2வது வாரமே நடந்துருக்குங்க, நடக்கவே இல்லை. இப்போ அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மாயா தப்பே செய்யாத மாதிரி அர்ச்சனா எல்லா தப்பும் செஞ்ச மாதிரி இங்கே இப்போ பெரிய உருட்டுலாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. மக்கள் பார்க்குறாங்க. ரவீனா சொல்கிற மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், விசித்ரா அம்மாவுடைய அவங்ககிட்ட கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அதை எதிர்பார்க்க முடியாது தான் அவங்ககிட்ட. அவங்க இப்படி தான்.